ரீசெண்டா ஜெயிலர் படத்துல ஒரு பிஜிஎம் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா அனிருத் வாய்ஸ்லயே சொல்லியிருப்பாருன்ற மாதிரி ஒன்று பண்ணாங்க. அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. எனக்கு அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சாணிக் ஆயுதம் படத்துல நீங்க ஒரு விஷயம் அதே மாதிரி பண்ணிருப்பீங்க. கரெக்டா? புஷ்பா டூல நீங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒண்ணு பண்ணிருப்பீங்க. ஃபஹத் ஃபாசிலோட அவர் மெயின் வில்லனோட பிஜிஎமும் அது ஒரு சின்ன கிராக்ல இருந்து அவ்வளவு பெருசா ஒரு மாத்துறீங்க. So how do you make? ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த பீட் பாக்ஸிங் அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா இல்ல இது மேஜிக் தான் சார்? பீட் பாக்ஸிங் எல்லாம் பண்ணல. பட் என்னன்னா இப்ப நீங்க ஒரு அந்த ஆதி காலத்துல ட்ரைபல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை கூப்பிடுறதுக்கு பேர் கூட இருக்காது. ஆமா வாயில அவங்க ஒருத்தருக்கு ஒரு சவுண்ட் வச்சிருப்பாங்க. அந்த சவுண்டுங்கிறது ரொம்ப டிராவல் பண்ணும். அது வந்து என்ன சொல்றது, அந்த சவுண்டுக்கு ஒரு பவர் இருக்கு. அப்ப நான் என்ன யோசனை, அந்த படத்துல நீங்க ரொம்ப நம்ப மாட்டீங்க, அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கூடுதல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருந்ததை விட ஒரு தண்ணி கேனு, நார்மல் ஏதாச்சும் ஒரு கார்ட்போர்டு, கட்டை, ஃபுல் வாய்ஸ்லேயே ப்ரொடியூஸ் பண்ண தோணுது. ஸோ அப்போ என்னன்னா இந்த படத்துக்கு தீம் வேணுங்கும் போது என்ன பண்ணலான்னு சொன்னா, இதை வாசிச்சா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும். இப்படி வாய்ஸ்ல பாடிட்டு இதை வந்து கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் பண்ணதுதான் அந்த இது. ஆக்சுவலி அனிருத் அதுல பண்ணியிருந்தார் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நமக்கு அதை கேட்கும் போது நமக்கு தெரியும், இப்போ மியூசிஷியனா நமக்கு தெரியும் அவர் சூப்பரா பண்ணியிருந்தாருன்னு. ரொம்ப நல்லா, ஆமா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வாய்ஸுக்கு வந்து இந்த உலகத்துல எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே பண்ண முடியாதது ஒண்ணு. அதனாலதான் நான் என்ன பண்றேன்னா கூடுதல் எமோஷன்ஸா வாய்ஸ்ல கன்வே பண்ண ட்ரை பண்ணுவேன். என்னோட மேக்ஸிமம் இதுல நீங்க விக்ரம் மேதா எடுத்துக்கோங்க. விக்ரம் மேதாவோட தீம் மியூசிக் வந்து அதுதான், அது வந்து வாய்ஸ் தான். அது நீங்க அதுக்கப்புறம் மியூசிக்ல வாசிச்சிருப்போம், ஆனா அதெல்லாம் தாண்டி இதுதான் ரெஜிஸ்டர் ஆகுது. புஷ்பா 2 அப்படின்னு இருக்கும். சோ பட் ஆனா அதுக்கான பவர் அதிகம். நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அடங்கமருன்னு ஒரு படம், அந்த படத்துல நான் மியூசிக்ல தான் ஃபர்ஸ்ட்ல பண்ணேன். அப்படின்னு அடங்கமரில் அப்படிதான் இருக்கும். ஆனா அதுல வாய்ஸ்ல வரும், அது வரும்போது தான் ஆடியன்ஸுக்குமே பிடிக்குது, அந்த டீமுக்கே பிடிக்குது. இதை வந்து நீங்க ஒருவேளை சாமுக்கு இதான் தெரியுமா அப்படின்னா இல்லை. நம்ம மியூசிக்கலாவும் நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய மியூசிக்கலா ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ராக்கெட்ரி மாதிரி படங்களோ இல்லை வந்து அதுலலாம் நம்ம இப்படி பண்ணல. ஏன்னா அது வந்து டோட்டலி வேற. மேக்ஸிமமான படங்கள் நம்ம வாய்ஸை யூஸ் பண்றதுக்கான ரீசன், அதுக்கான பவர் உண்மையாவே அது ஸ்ட்ரெயிட் டு ஹார்ட். அதனால அதை யூஸ் பண்ண. சார், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஒரு தேடல் இருக்கும்ல. இப்போ ஒரு ரசிகரா நிறைய பேர் சாம் சிஎஸ் என்ன படம்னு கேட்டோன்னே ஸ்ட்ரெயிட்டாவே தே கோ டு விக்ரம் மேதா. அப்படி எனக்கு விக்ரம் மேதாவை தாண்டி ஒரு படத்துல யார் இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு கேட்டும்போது வஞ்சகர் உலகம் படத்துல ஒரு பாட்டு தீயாழினின்னு, அந்த பாட்டு ஒரு 2 நிமிஷம் பாட்டு தான். யுவன் அவரோட வாய்ஸ்ல இட் கிவ்ஸ், அது ஒரு சின்ன ஒரு ஆட்டோக்குள்ளதான், அது சினிமாட்டோகிராஃபியாவும் சரி பாடலாவும் சரி. எனக்கு அதுதான் யார் இந்த மியூசிக் டைரக்டரும் உங்களை நோக்கி ஒரு தேடலை போக வச்சுது. அவ்வளோ அழகான ஒரு பாடல். எனக்கு யாராச்சும் அந்த பாடல் கேட்கறேன்னா தயவு செஞ்சு கேளுங்கன்னு சஜஸ்ட் பண்ற அளவுக்கு நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இருக்க காலகட்டத்தில் எடுத்தோமா, என்ன படம் பண்ற தாண்டி யாருக்கு படம் பண்றோம், இந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள வந்துருச்சு. இந்த அஜித், விஜய், ரஜினி, கமல் இந்த கேட்டகரியில பண்ணாதான்ப்பா அந்த ஒரு பெரிய லைம் லைட்ல இருக்க முடியுன்றது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய பார்த்து அதை நோக்கி தான் போதா, இல்லைன்னா எனக்கு வர படங்களை நான் பண்றேன், ஐம் ஹாப்பி வித் தட்டா? நம்ம முதல்ல ரேஸ்ல இல்லை, இந்த உலகத்துல வந்து ஒரு ரேஸ்ல நான் இல்லை. 2017 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிகமான தமிழ் படங்கள் பண்ணது நான் தான், அதிகமான இந்தியாவிலே அதிக படங்கள் பண்ணது நான் தான். ஆமா கண்டினியூஸா. கோவிட்லாம் வந்துச்சு நான் சொல்றது. ஸோ எதுக்குன்னா இந்த கன்சிஸ்டன்சி எப்படின்னா நமக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த தீயாழினி சாங்கே பார்த்தீங்கன்னா அதை சொல்லல. இப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, நமக்கு சிலர் நம்ம போட்டு காமிச்சு நம்ம பசங்க இன்ஜினியர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேட்போம் எப்படி இருக்குன்னு. சார் நல்லா இருக்கு சார், ஆனால் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு பிடிக்குமா அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படத்துல நான் என்னன்னா ஒரு எல்லாமே ஹிட் ஆகணும், ரீல்ஸ்ல வரணும், ஒரு நிமிஷத்துல வந்து எல்லாரும் பாடிடணும், வைரல் ஆயிடணும், அடுத்த ஒரு வாரம் வைரல் ஆயிட்டு அடுத்த வாரம் போனாலும் பரவாயில்ல, அந்த மைண்ட் செட் நமக்கு இல்லை.